11ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு உண்டான நியூமராலஜி படி என்னென்ன அதிர்ஷ்ட குறிப்புகள் இவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 11ஆம் தேதி பிறந்தவங்களே எல்லாருமே ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேச்சராக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனாலயே இவங்க செய்யக்கூடிய எந்த விதமான வேலையாக இருக்கட்டும் அந்த வேலையில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இவங்க பண்ணி அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் தேதி பிறந்தவங்க தான். அது கூடவே இவங்களுக்கு ஒரு காட் ஃபெய்த்தும் கொஞ்சம் இருந்துருச்சு அப்படின்னா அவங்களோட ஹைட்ஸ்க்கு அளவே இல்லை. இவங்க செய்யக்கூடிய எல்லா ஒரு வேலையிலுமே சில பேருக்கு இந்த நம்பர் இந்த பிஸ்னஸ் தான் செட் ஆகும், இந்த தொழில் தான் செட் ஆகும் அப்படின்லாம் இல்லாமல் இந்த 11ஆம் நம்பர்காரர்களுக்கு எல்லா விதமான தொழிலும் பிஸ்னஸும் இவங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். அந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க. என்ன மாதிரி செஞ்சு அந்த இடத்துல இருந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்களுக்கு ஹெல்பிங் நேச்சரும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்களோட சொசைட்டிலேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ஹெல்பிங் நேச்சர் தான் இவங்களை அடையாளப்படுத்தி காட்டும். அந்த அளவுக்கு இவங்க அதில் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. எல்லாராலையும் ஈஸியாக அப்ரோச்சபிளாகவும் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்களோட லக்கி டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7ல் இவங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சாலுமே அதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மோரோவர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க லைஃப்லேயே அதிகப்படியான நல்ல விஷயங்கள் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் தேதியில தான் அது நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நேச்சுரலாகவே ஒரு விஷயம் 7ஆம் தேதி நடந்து அது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அது அந்த விஷயம் இவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக அது ஸ்டே ஆகிட்டு இருக்கும், இல்லை கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களோட லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7 சொல்லலாம். எஸ்பெஷலி அதில் 25 டேஸ் 25 டேட் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு முத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இவங்களுக்கான பலன்களை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். அவங்களோட பிரைன் ஷார்ப்னஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எப்பயுமே இவங்க ஒரு முத்து அவங்க உடம்புல படுற மாதிரி ஒன்று வேர் பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி கோல்டுக்கு பதிலாக இவங்க அதிகப்படியாக சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் இவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான நல்ல பலன்களை பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டல் சில்வர். ஸோ அதையும் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம்.